தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனி பெயர்ச்சி 2025 உண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள், சில ராசி என்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது, சில ராசி என்பர்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, ஒரு சில ராசி என்பர்களுக்கு என்ன மாற்றங்கள் நீங்க செய்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு வெளிவருவதற்கு உண்டான ஒரு நேரங்களாக இருக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். சனி பகவான்றது பாவ கிரகம். இது பாவ கிரகமான அந்த சனி பெயர்ச்சி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தில், அதாவது மீன ராசிக்கு, கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வருகின்ற மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு சுமார் 8:17 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பெயர்ச்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தான் ஜென்ம சனியாக இருக்குது. அடுத்து மேஷ ராசி அன்பர்களுக்கு விரய சனி. இந்த 2 ராசி அன்பர்களும் தான் இந்த காலகட்டத்துல மிகவும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த சனி பகவான் சொன்னோம்னாலே பாவ கிரகம், அடுத்து மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம். ஒரு ஸ்லோவா எல்லா வேலையும் செய்யறாங்கனாலே அவங்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த மெதுவாக நகரக்கூடிய கிரகம் 2.5 வருடங்களுக்கு இந்த மீன ராசியில பயிற்சி ஆயிருக்கிறார். இந்த 2.5 வருடங்கள் சொல்லும் போது, அதாவது 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த மீன ராசியில் சனி பகவான் இருக்க போறாரு. இந்த விரயஸ்தானத்தில், கால புருஷனுக்கு விரயஸ்தானத்துல இந்த சனி பகவான் பயிற்சியாகி எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அவர்கள் நினைத்த மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா சனின்றவர் கர்மகாரகன். கர்மகாரகன் சொல்லும் போது நம்ம என்ன பாவ புண்ணியம் செய்யறோமோ அந்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பலன்களை மாற்றி அமைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளுக்கு விளைவாக வரப்போகுது இந்த சனி பெயர்ச்சியில. அததான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சனி பெயர்ச்சியின் மூலமாக எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு வரப்போகுதுன்றத தெரிஞ்சுப்பாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இது கண்டக சனியாக இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமான பிரயாணங்கள் அது மாதிரி இருக்க போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ன்றது வெளியூர் பிரயாணம், ஒரு இடம் மாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அலக்கழிப்புகள், மன உளைச்சல்கள், உடல் உழைப்புகள் அதிகமாக இருக்கும். சனின்ற போது அந்த உழைப்புக்கு காரகத்துவம் அந்த மாதிரியா இருக்கக்கூடிய உடல் உழைப்புகள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல சனின்றது இந்த ஜோதிட ரீதியாக நீதிமானும் கூட. உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு நீதியை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். அதற்கு ஏத்த மாதிரி தான் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அதற்குண்டான பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியவர். இப்ப 7ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா தொழில் செய்றீங்க, நீங்க கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறாங்கன்னா நீங்க நிறைய ஒரு தானங்கள், தர்மங்கள், நிறைய கடினமான உழைப்பாளிகள்னா கண்டிப்பா உங்களுக்கு கஸ்டமரினுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த வருமானத்தை கொண்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகளை கொடுக்கக்கூடியவர் அந்த சனி பகவான். இல்ல உங்களுக்கு தேவையில்லாத, உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஒரு முன்னோர்கள் சாபமோ இல்ல ஒரு எளியோர்கள் சாபமோ அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழிலினுடைய வீழ்ச்சிகள் இந்த காலகட்டத்துல இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமரும் அதுல குறையறதுக்கு உண்டான ஒரு வழிவகையா இருக்கும். இப்போ நீங்க சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறீங்க, ஏதாவது கான்ட்ராக்ட் பிசினஸ் எடுக்கிறீங்க, ஒரு கமிஷன் பிசினஸ் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல தொழில இருக்கிறீங்க, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயத்துலதான் நிறைய வளர்ச்சியை கொடுக்க போகுது. ஏன்னா அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும் போது நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் இருக்கும். சனின்றது பாத்தீங்கன்னா பாவ கிரகம். அந்த பாவ கிரகம் 6ஆம் இடமான அந்த வேலை ஸ்தானத்திலேயே இருக்கும் போது நிறைய வேலை இழப்புகள் இருந்திருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அந்த வேலை இழப்புகள் மூலமாக உங்களுடைய மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கும். அதாவது
ஒரு டென்ஷனான பீரியட்னா கடந்த ஒரு 3 வருஷம் தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. ஏன்னா அவ்வளோ ஜாலியா மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் நீங்க கன்னிராசி என்பவர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அப்படியே தொடச்சு போட்டு போகக்கூடியவர்கள் நீங்க கன்னிராசி அன்பர்கள் தான். ஆனா உங்களையவே பாத்தீங்கன்னா ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு இந்த கிரகங்கள். பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிரகங்கள் பிரச்சனையை கொடுக்குதோ, நமக்கு இந்த கிரகங்கள் பிரச்சனையை கொடுக்குதோ அப்படின்னு அந்த கிரகங்களை பற்றி யோசிக்க கூடிய நிலைமைக்கு ஆளானவர்கள் தான் நீங்க கன்னிராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த வேலை இழக்கக்கூடிய அபாயத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ வேலை வாய்ப்புகள் அதிகமாக காத்துட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஏதாவது ஒரு சாய்ஸ் தான் எடுத்திருக்கிறீங்க. அதே சமயத்துல நீங்க உங்களுக்கு குடும்ப பாசம் அதிகம். உங்க மனைவியை விட்டு போக கூடாது, உங்களுடைய கணவரை விட்டு போக கூடாது, உங்க குழந்தைகளை விட்டு போக கூடாது. அதையும் மீறி எல்லாரையும் மீறி பெற்றோர்கள் பாசம் அதிகமாக இருக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நான் ஒரு விசுவாசமாக இருக்க விரும்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நீங்க அவங்க கூடயே இருந்து உங்களால வெளியூருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 2.5 வருடத்துல நிறைய ஆஃபர்ஸ் வெளியூர்ல வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ யார் மேல தப்பு இருக்கு? நம்ம மேலதான் தப்பு இருக்கு. வாய்ப்புகளை கொடுக்குது அந்த கிரகங்கள். எந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுத்தாலும் அதை நோக்கிதான் நம்ம பயணிக்கணுமே ஒழிய நமக்காக அந்த கிரகங்கள் நமக்கு உண்டானதா இருக்காது. எப்போதுமே கிரகங்களினுடைய பெயர்ச்சியில நம்ம ஒரு சின்னதா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லா ராசி அன்பர்களுக்குமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு கிரகனுடைய பெயர்ச்சி நடக்குது. அதுவும் வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குதுன்னா கண்டிப்பா அதற்குண்டான தாக்கத்தை முதலையே கொடுத்துரும். உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும், இல்ல வேலையில ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுது அப்படின்ற ஒரு தீர்மானங்களை புரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு அஷ்டம சனி இல்ல 7.5 சனியின் பொழுதுலாம் பாத்தீங்கன்னா காகங்கள் விரட்டிக்கிட்டே இருக்கும், விடாம விரட்டிக்கிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த காகத்தினுடைய தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் நமக்கு ஏதோ பிரச்சனைகள் வரப்போகுது. அப்போ நீங்க அந்த இடத்துலயே உஷாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த பிரபஞ்சங்கள் எப்போதுமே, நீங்க நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அந்த பிரபஞ்சங்கள் உங்களுக்கு நிமித்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நம்ம தீர்க்கமா சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறோம், ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு கோயில நமக்கும் 1000 குழப்பங்கள் மனசுக்குள்ள, 1000 வழிகள், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கண்ணை மூடிட்டு தியானம் செய்யும் போது ஏதோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு சகுனங்கள் வரும், நிமித்தங்கள் வரும். அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய அந்த தீர்வு, பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய தீர்வு. அதை நோக்கி நம்ம பயணித்தோம்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல வெற்றியை தரக்கூடிய வாழ்க்கையாக தான் இருக்கும். அதை விட்டுட்டு நான் இங்கேதான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு கண்டக சனி இடமாற்றத்தை தான் கொடுக்க போகுது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் தான் முக்கியமான ஒரு மாற்றமே இந்த சனி பெயர்ச்சியில. அந்த இடமாற்றத்தையே நீங்க பண்ணலைன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவெடுக்கும். நீங்க வேலையை விடனேனாலும் அவங்களே உங்களை வேலையை விட்டு விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு, அதிகமாக இருக்கு. அதனால தேவையான இடமாற்றத்தை பண்ணிக்கோங்க, தேவையான வளர்ச்சிகளை பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல ஒரு பக்கம் மட்டும் நின்று யோசிக்காமல் பலதரப்பட்ட வழிகளிலையும் யோசிங்க. ஒரு தொழில் செய்றீங்கன்னா அந்த தொழில எந்தெந்த இடத்துல எல்லாம் இருந்து நீங்க வருமானம் பார்க்க முடியும் பாருங்க. இப்போ ஒரு பொருட்களை விற்று நீங்க ஒரு டீலரா இருக்கிறீங்கன்னா அந்த ஒரு பொருளை வித்து நீங்க வருமானம் பார்க்கணும்னு நினைக்க கூடாது. அதோட சேர்ந்து அதை சார்ந்த பொருட்கள் என்னென்னலாம் உள்ள கொண்டு வரலாம், அதை எப்படி நம்ம வெளியில சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த கண்டக சனி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். குடும்பம் ரீதியாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு கடந்த 2 வருடங்கள் டைவர்ஸ் ஆயாச்சு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் எல்லாமே நின்னு போயாச்சு.
அந்த திருமண வாழ்க்கைன்றது யோசிக்க முடியாத ஒரு எட்டா கனியாக தான் இருக்கு. இவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு மன மாற்றத்தை, அதாவது மைண்ட் நல்லா இருந்தாதான் அந்த வாழ்க்கையே வாழ முடியும். அந்த மாதிரிதான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு மன தெளிவு ஏற்பட போகுது இந்த சனி பயிற்சியில. அந்த தெளிவின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் மறுபடியும் உயிர் தெழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உங்களுடைய ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது, அந்த கன்னிராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, ஏன்னா துணிச்சலான பெண்கள்னா இந்த கன்னிராசி பெண்கள் யாரு என்ன பேசினாலும் சரி, நான் அதெல்லாம் பத்தி சட்டையே பண்ணிக்க மாட்டேன். நான் எப்படி இருக்கேன், நான் எந்த மாதிரி இருக்கேன், நான் நேர்மையா இருக்கிறேனா இல்ல தேவையில்லாம ஒரு செயல்பாடுகளை ஈடுபடுறனான்றது எனக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும். அதனால மற்றவர்கள் புறம் பேசுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவர்கள் நீங்க கன்னிராசி பெண்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையை இடைவிடாத முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. கடந்த ஒரு 2.5 வருஷம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள், அதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. இந்த 2025 மார்ச்ல இருந்தே கன்னிராசி பெண்கள் மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நேரம். நீங்க எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியா, ஒரு துடிதுடிப்போட, ஒரு விறுவிறுப்போட இருந்தீங்களோ, உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வாங்க. மீடியா ஃபீல்டுல, கலைத்துறையில, அடுத்து பாத்தீங்கன்னா சினி ஃபீல்டுல இருக்கிறவங்க எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருங்க கன்னிராசி என்பவர்கள். இந்த 2 வருஷத்துல நீங்க என்ன பண்ணணும், ஒரு பாஸ்போர்ட் விசா எடுத்து வச்சுக்கோங்க. எங்கனாலும் போறதுக்கு தயாரா இருங்க. அதுவும் ஒரு தற்காலிகமானதுதான். அங்கேயே போய் நிரந்தரமா செட்டில் ஆகணும்னா நீங்க நினைக்கவே வேண்டாம். ஒரு 6 மாசத்துக்கு அங்க போய் வேலை செய்யுங்க, உங்களுடைய திறமைகளை கொடுங்க, இங்க வாங்க. அடுத்து உங்களுடைய திறமைகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால கன்னிராசி பெண்கள் பயப்படவே வேணாம். உங்களுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசி அன்பர்கள் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். 7ஆம் இடத்துல இருக்கும் போது எக்ஸ்போர்ட் தொழில்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எக்ஸ்போர்ட் பிசினஸ், அதாவது இந்தியால இருந்து வேற ஏதாவது பொருட்கள் வரவழைச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல அங்கிருந்து வேற நாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரியான ஒரு தொழில்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு புதுசா ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துற விதத்துலதான் இந்த சனியினுடைய பெயர்ச்சி எல்லா ராசி என்பவர்களுக்கும் இருக்க போது. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கும் அப்படிதான். நீங்க இந்த வாய்ப்புகளை முறையான முறையில பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது நம்ம கோச்சார நிலவரப்படி, திருக்கணிதப்படி சனி பயிற்சி பலன்களை பற்றி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.